கேஜி டைல்ஸ். கேஜி டைல்ஸ்ல நம்ம கால் பண்ணும்போது உண்மையாவே நம்ம ராஜா. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைல் கலெக்ஷன். கேஜியோட ஒவ்வொரு டைமும் நம்ம கிட்ட பேசும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி உடனே எடுத்துக்கோங்க. அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் பதவியை வழங்கினார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. துணை பொதுச் செயலாளர்களாக எஸ்.பி. வேலுமணியும் நக்கம் விஸ்வநாதனும் நியமனம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சி. விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களை கூண்டோடு நீக்கியதோடு 3 கட்சி மாவட்டங்களாக பிரித்து அறிவித்தார் இபிஎஸ். அதிமுகவின் கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, புறநகர் மாவட்டங்களையும் பிரித்து புதியவர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. மொஹரம் பண்டிகையை தொடர்ந்து சனி ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள் கூட்டம். தாண்டி நம்ம என்ன பஸ் சார் வணக்கம், என் பேர் சுரேந்தர். இது வந்து மாங்காடு கிராமம். எனக்கு 37 வயசு ஆகுது. நான் வருஷமாக இங்கே தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் வாழ்ந்தேன். படிப்புலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சட்ட ரீதியாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து என்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படின்னு வகையறாவா பூர்வீகம் வாழ்ந்துட்டு வர இடம் தான் இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமா எங்கள் அப்பாவோட அம்மா, எங்கள் அப்பாவோட அப்பா, அப்புறம் எங்கள் அப்பா, இப்போ என் பசங்க வரைக்கும் இங்கே நாங்கள் அனுபவத்தில் வச்சு வாழ்ந்துட்டு வந்துருக்கோம். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒரு நபர் வந்து அவர் பேரில் போலியான ஒரு டாக்குமெண்ட்டும் பட்டாவும் கிரியேட் பண்ணிட்டு இது என்னோட இடம், இது என்னோட ஆக்கிரமிப்பில் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு வடபழனியிலேருந்து அவர் இங்கே வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்களுடைய இடம் தான். நீங்கள் பக்கத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக விஓ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், வரி பில்லு எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. பேப்பர்ஸ் இல்லை சொல்லிட்டு எங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு ரவுடி சத்தை வச்சு மிரட்டுறது, கட்டிங் வாங்கிட்டு ஒதுங்கிக்கோன்னு சொல்கிறது. அது சம்மந்தமாக ஒரு லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் கூட என் பேரில் இதை எடுக்க வரவர் வந்து அவருடைய ஆதார் கார்டை வச்சு என் பேரில் ஒரு 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வந்து சொத்தை நானே எழுதி கொடுக்குறேன், நானே கிரயம் பண்ணுற மாதிரி ஒரு ஆவணத்தை கிரியேட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதில் நான் கையெழுத்து போடலன்னு சொன்ன உடனே ரொம்ப கோவப்பட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஏரியா லோக்கலில் இருக்க பசங்களுக்கு ஒரு 3 லட்சம், இன்னொருத்தருக்கு ஒரு 5 லட்சம் தரேன்னு சொல்லி நான் போட்ட கொட்டாவை நேற்று ஒரு டெத்து ஒன்று தெருவில் அந்த சாவை காரணம் காட்டி இன்னைக்கு நேற்று இந்த கொட்டாவை எரிச்சிருக்கானுங்க. இது இதே மாதிரி போயிட்டு இருந்தா என்னுடைய சொத்து நான் எப்படி போய் மீட்க முடியும்? இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி இருந்தது, அந்த ஆட்சி மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ விஜய் சார் வந்திருக்காரு, அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நல்லது நடக்கும்னு நம்புறேன். இது விஜய் சார் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. அப்புறம் இது சம்மந்தமாக ஆவடி ஆணையரகத்தில் எங்கள் மாங்காடு காவல் நிலையம் உட்பட்ட எல்லைக்கு புகாரம் அளிச்சிருக்கேன். இன்னைக்கு சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி எனக்கு இல்லை, இதுக்கப்புறம் இந்த ஏரியாலையோ இல்லை இதுக்கப்புறம் சார்ந்திருக்கிறவங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கூடாது. இப்போ இதில் ஒரு குழந்தைங்களோ இல்லை இந்த ஆந்திராக்காரங்க துப்புரவு பணியாளர்கள்லாம் இங்கே இருக்காங்க, இங்கே தான் விளையாடிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓலக்குடி சேதானன்னு போட்டு ஏதாவது உயிர் சேதம் இருந்தால் யாருக்கு சார் பொறுப்பு சொல்லுங்க? இப்போ ஓனர் சொல்லிட்டு வடபழனியில் இருக்காரு, நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம், என்னுடைய இடம், நான் அனுபவிக்காம அவர் அனுபவத்தில் வச்சிருக்கேன்னு போலியா ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்றாரு. உயிர் சேதாரம் ஏதாவது இருந்தால் யாருக்கு சார் இது பொறுப்பு? சட்டத்துக்கு புறம்பாக இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓலக்குடிசை யார் எரிச்சாங்க, அதை யார் தூண்டுதலா இருக்கிறது, இது எல்லாமே சிசிடிவி பதிவோட நான் புகார் அளிச்சிருக்கேன். அவன் மேல சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கணும். எரிச்சவர் பேரை வந்து நிஜாமுதீன், எரிக்க சொல்றவர் வந்து தேவா. அதுல வந்து இங்க பட்டாசு ஆல்ரெடி போட்டு கொளுத்துறாங்க சரவெடி. அதுல பத்திக்கல அந்த ஓலக்குடி சொன்னோடனே ஒரு 49 நிமிஷம் கழிச்சு இந்த கல்லுக்கு பக்கத்துல கவர் பண்ணீங்கன்னா தெரியும், இங்க வந்து ஒரு சிகரெட் லைட்டரை வச்சு பத்த வச்சுட்டு போறாப்புல. ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு, கொடுத்துருக்கேன். நல்லது நடக்கும் நம்புறேன், சட்ட ரீதியா நல்லதா ஒரு ரிசல்ட் வரும்னு நம்புறேன் சார்.